ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஜே டெய்லரிங். இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எப்படி வந்து மார்க் பண்ணி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டிங் சைடு என்னோடய பக்கம் இருக்க மாதிரி நான் கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே இந்த மாதிரி 2 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும், எப்படி என்ன ஆட் பண்ணணும், இதெல்லாம் ஒன்றுனா நான் குறிக்கும் போதே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ப்ளவுஸோட உயரம் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச்சு. நான் வந்து அரை இன்ச் மேலே ஷோல்டரில் தையல் போடும்போது உள்ளே போயிடும் இல்லையா, அதனால அரை இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச்சு வந்து நான் குறிச்சிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக 14.5 இன்ச்சில் ஒரு கோடும் 14 இன்ச்சில் ஒரு கோடும், அதாவது கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் ஒரு கோடும், அதுக்கு மேலே வந்து ஷோல்டர் 2 ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கில் உள்ளே போயிடும். அந்த அரை இன்ச்சை மேலே தனியாக தெரியறதுக்காக நான் 14 இன்ச்சில் ஒரு கோடும் அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து 14.5 இன்ச்சில் ஒரு கோடும், மேலே 2 கோடு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ப்ளவுஸோட உயரம் வந்து ஷோல்டர்லேருந்து அந்த ப்ளவுஸ் கீழே முடிகிற வரைக்கும் வந்து எடுத்துக்கணும். அடுத்தது ஷோல்டர் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து அப்பர் பாடி வந்து 37 இன்ச்சு. 38 இன்ச் இருந்தாலும் 36 இன்ச் இருந்தாலும் இதே வந்து நீங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த எந்தெந்த சைஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன ஷோல்டர் வைக்கணும், எவ்வளோ ஆர்ம் ஹோல் வைக்கணும் அப்படின்றத ஒரு சார்ட் மாதிரி போடுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஷோல்டர் 6 இன்ச் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்ம் ஹோலோட உயரம் வந்து கீழே இருக்க கோடு இருக்குது பார்த்திங்களா, அதிலருந்து 5.5 இன்ச் எடுத்துக்கலாம். 5.5 இன்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. அதாவது நம்ம 14 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டோம் பார்த்திங்களா கீழே, அதிலருந்து 5.5 இன்ச் கீழே எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு, அடுத்தது அப்பர் பாடி மெஷர்மெண்ட்டு 37 இன்ச்சை வந்து 4ஆக பிரிச்சுக்கணும். பேக் பார்ட்டுக்கு வந்து 1 இன்ச் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. அதை வந்து சேர்த்திங்கன்னா 9.25 இன்ச்சு, 1 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 10.25 இன்ச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பேக் பார்ட்டு, அதனால் பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்டை நான் இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்பர் பாடி மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம வந்து கையை தூக்கிட்டு ஆர்ம் ஹோலுக்கு கீழேருந்து ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும். டேப்பை வந்து ஆர்ம் ஹோல் கீழே ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டாக பிடிச்சிட்டு கையை கீழே போட்டுட்டு ஃப்ரீயாக எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்த மெஷர்மெண்ட்டு தான் இது 37 இன்ச்சு. அதுக்கு அடுத்தது நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச் வந்து நான் வச்சுருக்கேன். நெக்கோட உயரம் வந்து 9.25 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் எவ்வளோ இறக்கம் போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உயரத்தை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நெக்கோட அகலம் 2.25 இன்ச் வச்சேன் இல்லையா, அது வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு சேமாகவே வச்சுக்கலாம். நான் சொல்கிறது வந்து 38 இன்ச்சு 37 இன்ச்சு இது எல்லாத்துக்குமே வந்து காமனான மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஆர்ம் ஹோலு, ஷோல்டரு, நெக்கோட அகலம் இது எல்லாமே வந்து இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனேவே ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி உங்களோட அப்பர் பாடி மெஷர்மெண்ட் என்னவோ அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு பேக் பார்ட் அப்படின்னு எழுதிட்டு 1 இன்ச்சை ஆட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டுன்னு போட்டு 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவாகவே, அப்படி இல்லைனா உங்களுக்கு அதுலேயே ஆன்சர் சொல்ல முடிஞ்சாலும் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஆர்ம் ஹோலோட கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் ஒரு அர்க்காத்தும் கீழே 2 இன்ச் கிட்ட ஒரு அர்க்காத்தும் நான் பண்ண மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ பேக் பார்ட் வெட்டினதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஹேண்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பிகினர்ஸ் வந்து கிளாத் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்றதுலேருந்தே வந்து காமிங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் நான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி நடுவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு நிறைய
வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கிளாத் அன்ஈவனாக இருக்குது, அதனால் நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் கேப் விட்டு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா கை வந்து ஓரத்தை வந்து அடித்து வந்து நம்ம திருப்புவோம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. அதுக்காக இந்த 1/2 இன்ச்சு வந்து நான் ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாருமே உங்களோட மெஷர்மெண்ட் வந்து எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது கையோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 7 இன்ச் வந்து நான் இதில் உயரம் வைக்கிறேன். 7 இன்ச் உயரம் 1/2 இன்ச் வந்து சேர்த்திக்கணும். 7.5 இன்ச் எதுக்காக அப்படின்னா ப்ளவுஸ் கூட வந்து இந்த கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் வந்து உள்ளே போயிடும் இல்லையா, அதனால் சேர்த்து 7.5 இன்ச் வச்சு நான் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 2 லைனை ஃபஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே அந்த கை உயரத்துக்கு போட்ட லைனில் இருந்து கீழே 2.25 இன்ச் நான் வச்சுருக்கேன். இது வந்து காமனான மெஷர்மெண்ட்டு தான். ஆனால் நீங்கள் வந்து ஹேண்டோட லென்த்தை பொறுத்து தான் வந்து இதை நீங்கள் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் 8 இன்ச்சுக்கு மேலே கை வைக்கிறீங்க அப்படின்னா 3 இன்ச் வைக்கணும். 6 இன்ச் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா 2.5 இன்ச் வைங்க. இப்போ நான் வந்து 7 இன்ச்சாக இருக்கனால நான் வந்து 2.25 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி மெஷர் பண்ணுங்கள். எனக்கு வந்து 9.5 இன்ச் வந்திருக்கு. 9.5 இன்ச்சில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும், இப்போ உங்களுக்கு 8.5 இன்ச்சு தான் வருது அப்படின்னா அதுலேருந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் மெஷர் பண்ணும்போது 9.5 இன்ச் வந்துச்சு. அதுலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு 8.5 இன்ச்சு வந்து நான் இந்த 2.25 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டேன் பார்த்தீங்களா, அதில் குறிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஹேண்டோட ரவுண்ட் வந்து 6 இன்ச்சு. அதுக்கப்புறம் 2 இன்ச் தையலுக்கு இது ரெண்டையுமே குறிச்சிட்டு மேலே நம்ம கையோட உயரம் குறித்த இடத்துல 2 இன்ச் குறிச்சிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த வளைவு வந்து அந்த 2 இன்ச் நம்ம குறித்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்கேல் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது ஹேண்ட் ரவுண்டு கரெக்டாக 6 இன்ச் குறித்தோம் இல்லையா, அதையும் இந்த 8.5 இன்ச் குறித்தது 2 மார்க்கிங்கையும் மார்க் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு விட்ட அந்த 2 இன்ச்சோட கேப் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வந்து கை முடிஞ்சிருச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மட்டும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லேருந்து வந்துகிட்ருக்கு. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அப்போ தான். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் 2 இடத்துல அர்க்காத் பண்ணேன் இல்லையா, அந்த 2 இடத்துலையும் நீங்கள் அர்க்காத் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஹேண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது 2 சைட்லேயும் நான் வந்து ஒரு சைடில் பேக் பார்ட்டும் ஒரு சைடில் ஹேண்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மீதி இருக்க கிளாத் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஓப்பன் சைடு என்னோடய சைடில் இருக்க மாதிரி நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து பேக் பார்ட் கட் பண்ணதும் என்னோடய ரைட் சைடில் வந்து ஹேண்டு கட் பண்ண ஷேப்பும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேப் கரெக்டாக லெஃப்ட் சைடு வர மாதிரி போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பேக் பார்ட் எடுத்து அப்படியே மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே போட்டுட்டு அந்த பேக் பார்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோலையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டு அந்த பேக் பார்ட் எது வரைக்கும் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கலாம். எதுக்குன்னா நம்ம ஆர்ம் ஹோலில் ஒரு டாட் பிடிப்போம் ஃப்ரண்ட்டில். டாட் பிடிக்கும் போது 1/2 இன்ச் கம்மியாகும் இல்லையா, அதனால் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நெக்கோட அந்த அகலம் எந்த அளவுக்கோ அதையும் நான் லைட்டாக அதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேக் பார்ட் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த நெக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. திரும்ப கீழே வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ மேலே வந்து ஷோல்டரில் எந்த இடத்துல லைன் இருக்கோ அதே இடத்துல ஸ்கேல் வச்சுக்கோங்க. கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா அக்கிளில் வந்து சுருக்கம் வரும் கிளாத்து, அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து
ப்ளவுஸ் கிளாத்லேயும் இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து கீழே இறக்கி இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். அப்போ டாட்ஸ் எல்லாம் பிடிச்சி வரும்போது கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். நமக்கு வந்து கையிலையும் சுருக்கம் வராமல் இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட்லேயும் வந்து நம்ம அந்த அக்கிள் கழித்து தான் வந்து நம்ம இது கூட வந்து ஜாயின் பண்ணுவோம். அப்போ வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதில் அக்கிள் கழிக்கிறது எப்படின்னு நான் ஈஸியாக சொல்லியிருக்கேன். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6.5 இன்ச் வச்சுருக்கேன். 6.5 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி 2.25 இன்ச் அகலம் வச்சுருந்தோம் இல்லையா, நெக்கோட அகலம் அதையே கீழேயே வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ஆர்ம் ஹோலில் என்ன பண்ணமோ அதே மாதிரி மேலே ஷோல்டரில் இருக்க லைன் அதே இடத்துல இருக்கணும். ஆனால் கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கிராஸாக இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். அப்போ வந்து அந்த நெக்கோட ஷேப் வந்து ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தவங்க எல்லாருமே இந்த நெக் ஷேப் வந்து முன்னாடி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து கொக்கி காஜா ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து வியர் பண்ணும்போது ஃபிட்டிங் வந்து முன்னாடி சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட்டோட ஹைட் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டோட ஹைட் எடுக்கும்போது 14.5, 14, 13 இந்த மாதிரி உங்களோட ப்ரெஸ்ட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தோராயமாக வச்சுக்கலாம். நான் வந்து இதில் 13 இல்லை 14 நான் வைக்கிறேன். இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸோட ஹைட் எடுத்தீங்கள பேக் பார்ட்டில், அதை விட ஜாஸ்தியாக நம்ம ஃப்ரண்ட்டோட ஹைட் வச்சிடக்கூடாது. இப்போ வந்து 14 தான் வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் இதில் வச்சுருக்கோம். ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 வந்து நம்ம வச்சோம். ஸோ நம்ம வந்து 14 வரைக்கும் தான் வந்து இதில் நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டு வைக்கலாம். நீங்கள் 14 முன்னாடியும் வச்சா கூட நம்ம அந்த டாட்ஸ் எல்லாம் பிடிச்சி வரும்போது நம்ம கீழே பட்டி தைக்கிற அளவுக்கு நமக்கு கேப் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து இந்த லைனில் 4 இன்ச் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஹைட் எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னிங்கன்னா உங்களோட அப்பர் பாடி மெஷர்மெண்ட் எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து ஃப்ரண்ட் ஹைட் வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது மேலே பார்த்த மாதிரி 2 இன்ச் முன்னாடியும் அதே மாதிரி ப்ளவுஸோட எண்டுலேயும் இதே மாதிரி 2 இன்ச் குறிச்சிக்கலாம். இப்போ 4 இன்ச்சோட டாட்டையும் இந்த 2 இன்ச்சோட டாட்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே காமன் தான். இந்த 4 இன்ச் 2 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எல்லாருக்குமே காமன் தான். ஃப்ரண்ட்டோட ஹைட் மட்டும் வந்து டிஃபர் ஆகும். இந்த மாதிரி நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத இன்னொரு வாட்டி கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தோம் இல்லையா, அந்த லைனில் தான் வந்து கட் பண்ணணும் இந்த சைடில். பட்டி வந்து டீட்டெயிலாக போடுங்கன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் பட்டி வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த உள்ளே தள்ளி ஒரு வளைவு வரைஞ்சேன் இல்லையா, அந்த வளைவில் வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கமெண்ட் பண்ணால் இவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உடனே வந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். முன்னாடி ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு லைன் போட்டேன் இல்லையா, அந்த லைனில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ நம்ம இந்த 1/2 இன்ச் கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா, இது வந்து 38 சைஸ் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த 1/2 இன்ச் கட் பண்ணி எடுக்கணும். உங்களோட சைஸ் வந்து 38க்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச் நாங்கள் கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா, அதை எடுக்காமையே வந்து தைச்சிங்கன்னா தான் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ப்ரெஸ்ட்டுக்கிட்ட வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அந்த லைனை வந்து நம்ம பேஸாக வச்சுக்கலாம், அடியாக வச்சுட்டு அதிலருந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி நான் வந்து 5.5 இன்ச் குறிச்சிருக்கேன். எந்த சைடில் நான் டேப் வச்சு எடுத்திருக்கேன்னு நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த பட்டி வந்து புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 5.5 இன்ச் மேலே பார்த்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ நான் குறுக்கில் எடுக்கிறேன் பாருங்கள், இந்த சைடில் 3.5 இன்ச் நான் வந்து குறிச்சிக்கிறேன். எந்த பக்கம் பார்த்த மாதிரி நான் டேப்பை வச்சு 3.5 இன்ச் குறிக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 3.5 இன்ச் வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ பட்டியோட ஃபுல் லென்த்து வந்து 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச் வந்து எல்லாருக்கும் காமன் தான். இந்த மாதிரி 10.5 இன்ச் குறிச்சிட்டு அதுக்கு முன்னாடி 2 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 இன்ச்சுக்கிட்டையும் ஒரு மார்க் சின்னதாக பண்ணி வச்சுக்கலாம்.
முன்னாடி இருந்து 3.5 இன்ச்சு, பின்னாடி இருந்து 2 இன்ச்சு. இதை மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு, ஹைட்டில் வந்து 5.5 இன்ச் நான் குறித்தேன் இல்லையா, அதே மாதிரி அந்த 3.5 இன்ச் குறித்த டாட்டுக்கு நேராக 4.5 இன்ச்சும், அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ண டாட்டுக்கு நேராக 5 இன்ச்சும் குறிச்சிக்கோங்க. இப்போ 5.5 இன்ச்சு, 4.5 இன்ச்சு, 5 இன்ச்சு, இது 3 டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அந்த கீழே 3.5 2 இன்ச் அதெல்லாம் சொன்னால் பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ கேப்புக்கு நேராக அந்த மெஷர்மெண்ட்டை குறிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மார்க் பண்ணது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் திரும்ப கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். புரியலனா இன்னொரு வாட்டி கூட ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ பட்டி வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னு பாருங்கள். இந்த பட்டி வந்து எல்லாருக்குமே காமனாக இதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா, நம்ம வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி வந்து அது அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்றது. இந்த லென்த்து 10.5 இன்ச் வச்சோம் பார்த்தீங்களா, இதை வந்து இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, சப்போஸ் 40 சைஸை விட ஜாஸ்தியாக இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா 10.5 இன்ச் எடுத்ததை 11.5 இன்ச்சை அப்படியே லென்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து மற்ற எல்லாமே இதே மாதிரி தான். இப்போ லைனிங்கில் வந்து நான் ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த மாதிரி பார்டரை 2ஆக மடித்து அதை அப்படியே 4ஆக மடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்து இதில் ஹேண்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ லைனிங்கில் வந்து நான் 2 கிளாத்தை மட்டும் கம்மியாக மடித்து போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம ஒரு சைடு நமக்கு மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஜாயின் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படி அப்படின்றத நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் மேலே இருக்க கிளாத்தை கட் பண்ணும்போது ஈவனாக 4 துணியாக மடித்து போட்டு தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். கீழே பத்தாமல் இருக்கிறத வந்து 4 சைட்லேயும் ஈஸியாக நம்ம எப்படி ஜாயின் போடுறது அப்படின்றது சொல்கிறேன். எதுக்காக அந்த 4த்தையும் நம்ம ஜாயின் போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த ஜாயின்ஸ் வந்து கைக்கு மேலே தெரியாமல் அக்கிளுக்கு கீழே போயிடும், நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம அந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது புரியும். இப்போது கீழேயும் பார்டர் இருக்குது. அந்த பார்டரை வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா இந்த பார்டரை வச்சு தான் வந்து நம்ம பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வந்து டிசைன் பண்ண போகிறோம். சிம்பிளாக ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ் கூட ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன் நான் இதில் சொல்லியிருக்கேன். அந்த டிசைன் வேணான்னா எப்படி நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கிளாத்தில் வந்து மடிப்பு பக்கம் என்னோடய பக்கம் இருக்க மாதிரி லைனிங்கில் எப்படி நம்ம மடித்து போட்டோமோ அதே மாதிரி தான் நான் இந்த கிளாத்தையும் மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி மடிப்பு பக்கம் 2மே லைனிங்கும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு, எல்லா சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த லைனிங்கை இதில் பதிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஒரு சைடில் பத்தாமல் அந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் வந்துடும். நல்லா ஃப்ளெக்சிபிளான கிளாத்தாக இருந்துச்சுன்னா ஒரு சைடு இழுத்துக்கிட்டு ஒரு சைடு பத்தாமல் அந்த மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நீட்டாக ஃபினிஷிங்காக ஈஸியாக வந்து தைக்கலாம். அதனால் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸு, அதனால் நான் இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். லைனிங்லேயும் மேலே இருக்கக்கூடிய கிளாத்லேயும். சப்போஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால் அது ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. இல்லை வேணும் அப்படின்னா திரும்பவும் நான் டீட்டெயிலாக கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஒன்று வந்து அப்லோட் பண்ணுறேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி அதில் எப்படி போட்டோமோ லைனிங்கில் அதே மாதிரி லைனிங் கட் பண்ணதை இதுக்கு மேலே போட்டு சும்மா ரஃபாக அப்படியே நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப அப்படியே கரெக்டாலாம் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. லைனிங் தான் நமக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அதை வச்சு நம்ம எப்படி தைச்சிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்றத நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ தான். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மேலேயே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இன்னும் வந்து நம்ம பட்டி மட்டும் வெட்ட வேண்டியிருக்கு. இந்த கிளாத்தில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பட்டியை இதுக்கு மேலே அப்படியே போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் கிளாத்து விட்டு அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். ஆனால் பட்டி கட் பண்ணும் போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கரெக்டாக பட்டி என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டி மட்டும் கரெக்டாக அதே சைஸில் தான் கட் பண்ணி எடுக்கணும். ஒரு வீடியோவுமே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட்டிங் வந்து நீட்டாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ எப்படி முடித்து எவ்வளோ நீட்டாக அந்த ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படின்றத சும்மா ஒரு கிளிப் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம், எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இதில் எவ்வளோ டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாத்தோட இந்த ப்ளவுஸை வந்து நீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் வரப்போது. அதை மறக்காமல் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிட்டிங் வந்து சூப்பராக ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.